வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. செப்டம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஷோக்குமே வந்து டிக்கெட் கிடைக்கல. ஸோ நான் ஃப்ரைடே அன்னைக்கு நைட் ஷோ தான் பார்த்துருந்தேன். அதாவது செப்டம்பர் 6 அன்னைக்கு நைட் ஷோ தான் போய் வந்து கோட் படம் பார்த்துருந்தேன். கதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் புதுமையான கதைலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு பழசான ஒரு கதை. அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் அவர்களுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு வந்து போகிறாங்க. இவங்க வந்து ஒரு சாட்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பிளாஸ்டிக் வந்து இவங்க போகும்போது அங்கே இவங்க விட்டுட்டு வந்த வில்லன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை ஃபாலோ பண்ணி விஜயோட பையனை வந்து கடத்திட்டு போயிடுறாரு. ஸோ விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காரு அந்த அவருடைய பையன் வந்து இறந்து போயிட்டதா வந்து நினச்சிட்டு இருக்காரு. பட் விஜயோட பையனை கடத்தி எடுத்துட்டு போய் இவர் வளர்த்து அவரை வந்து விஜய்க்கு எதிராகவே திருப்பிடுறாரு. ஸோ விஜய்க்கே வில்லனா வந்துடுறாரு. இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க பண்ண ஒரு சீன்னால அதுக்கப்புறம் ஒரு 22 வருஷம் கழிச்சு விஜயோட பையனே விஜய்க்கு வில்லனா வந்து வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒரு கதை. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஸ்டோரியோ அப்படிதான் எதுவுமே வந்து கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப பழசான ஒரு ஸ்டோரி. சரி, ஸ்டோரி தான் வந்து பழசா இருக்குன்னும் போது நம்ம இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு மேஜிக் பண்ண முடியும். சரி, கதை தான் இந்த மாதிரி வந்து பழைய கதையாக இருக்குது. சரி, ஸ்க்ரீன் பிளேயாவது என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கதையோட ஒன்றி படம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சாலும் இந்த கதையோட ஒன்றி படம் பார்க்கவே முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க முக்கியமான விஷயம் இந்த டிஏஜிங் டெக்னாலஜியை அவங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு விதம். ஸோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த டிஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம போய் தேட்டரில் போய் இந்த படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் அது எங்கேயா ஒரு இடத்துல போச்சுன்னா கூட நம்மளுக்கு அது ஒரு உறுத்தலாகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் அப்படி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த விஜயோட பையன் அந்த ஜீவன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து விஜயோட வந்து சேர்ந்துக்கிறாரு. அது மூலமாக வந்து ஒரு பழி வாங்குறாரு. பட் அந்த சீக்வன்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. கதையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒன்றி படத்தை பார்க்கவே முடியல. ரீசன், அந்த டிஏஜிங் பண்ணக்கூடிய அந்த விஜயை பார்க்கும் போதே ஏதோ ஒரு உறுத்தலாவே இருக்கு படத்துல. கிட்டத்தட்ட அவர் வச்சிருக்க அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், பார்க்கும்போதே வந்து இது என்னடா ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை அந்த ஃபேஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உறுத்தலாவே தான் இருக்கு. அந்த கதையோட ஒன்றி பார்க்கவே முடியல. பட் எதுக்காக வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா படத்தோட ப்ரீ ப்ரமோஷன் பண்ண விதமாகட்டும், இவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணதாகட்டும், அதெல்லாம் போயிட்டு போகுது. இது படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் வந்து இந்த ரசிகர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா வெங்கட் பிரபுவோடைய முந்தைய படங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு அவர்கள் எடுத்த மங்காத்தா படமாகட்டும், அதே மாதிரி எஸ்டிஆரை வச்சு அவங்க எடுத்த மாநாடு படமாகட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் விஜயை வச்சு இயக்கும் போது அந்த ஒரு கதை காலத்தில் எவ்வளோதான் பழைய கதையாகவே இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல எந்த அளவுக்கு ஒரு மேஜிக் காட்டுறாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருந்தது. இன்ஃபேக்ட் வெங்கட் பிரபுன்னு வரும்போது நானும் அந்த விஷயத்தை தான் வந்து எதிர்பார்த்தேன். பட் அதை எதிர்பார்த்து போன என்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒன்றி அந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி தான் படத்தில் ஒரு மேஜர் குறையாவே இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், இந்த படத்தில் போட்டிருக்க இந்த பிஜிஎம், இந்த பேக்ரவுண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட்டே ஆகலை. எந்த ஒரு பிஜிஎமும் மனசே நிற்கவும் இல்லை. எதுவும் படம் அது போக்கில் வந்து அன்சிக்கில் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிக்கில் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் படம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தளபதி விஜயின் டைட்டில் கார்டு போடும்போது பார்த்தீங்கன்னா அப்போது அடித்த ஒரு விசில் அடித்து ஆரவாரம் பண்ண ஒரு ரசிகர்கள் படம் ஒரு 40 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வரச்சே இந்த கேமியோ ரோல்லாம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் காட்டுன்ற பேரை நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எந்த சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசில் அடிக்கிற சத்தமோ எதுவுமே வந்து இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேயும் டிஸ்கனெக்ட் ஆகி தான் வந்து தேட்டரில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது டோட்டலாக வந்து ஒரு அன்சிங்கில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லியோ படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் காட்டுற விஜய் 22 வயசு 23 வயசு விஜயா வந்து காமிச்சிருப்பாங்க. ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. நார்மலாக நம்ம விஜய் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதையே நம்மளால ஏற்றுக்க முடிஞ்சதுன்னும் போது இவங்க இந்த படத்தை இந்த டிஏஜிங் டெக்னாலஜி இருக்குன்றதுனால இப்படி யூஸ் பண்ணி விஜயை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ணி இவ்வளோ ஒரு மட்டமாக வந்து காமிச்சிருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. ஸோ இதை தவிர்த்து இந்த படத்துடைய அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸுங்கிறது ரொம்ப ஒரு லென்த்தியாக வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏஜிங் பண்ண விஜயோட கேரக்டரோட ஒன்றவே முடியலன்னும் போது நம்ம எப்படி கதையோட ஒன்றி வந்து படத்தை பார்க்கறது? ஸோ எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சிங்கில் வந்து படம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு, ஸோ கதையோடையும் வந்து ஒன்றி பார்க்க முடியலன்னும் போது நிறைய இந்த கேமியோ ரோல்ஸ் வேற நடுநடுவில் வந்து படத்தில் வருது. ஸோ எதுக்காக வந்து இந்த கேமியோ ரோல்ஸ்லாம் வச்சாங்க அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி படம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அவர்களை வந்து காட்டுறாங்க. ஸோ
அவரை எதுக்கு இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் புரியல. ஸோ அதே மாதிரி கடைசியாக வில்லன் என்ன ஆனார் அப்படிங்கிறதே வந்து அப்படியே அப்படியே ஒரு மொட்டையாக கொண்டு வந்து படத்தை முடிச்சிட்ட மாதிரி தான் வந்து இருந்ததே தவிர எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில்டாக வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காகவும் இல்லை. ஸோ கடைசியில் ஒரு வழியாக முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்த மாதிரி தான் இருக்குது படத்துலேருந்து. இப்படி தான் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு மனநிலையே வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை எப்படி எதை வச்சு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வசூலை வச்சோ கலெக்ஷனை வச்சோ கிடையாது. அந்த படம் பார்க்க போகச்சே நம்ம அந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா படத்தோட கதையோட கனெக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி அந்த கதை ஒரு என்கேஜிங்காகவும் பழைய கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல நல்லா இருக்கும்போது மட்டும்தான் ஒரு படம் ஒரு ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படமாக வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருந்ததுன்னா அந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வந்திருக்கும், ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி எந்த விதமான ஃபீலிங்குமே இல்லை. லிட்டரலி படம் பார்த்துட்டு வரச்சே ரொம்ப ஒரு உள்ளே போகும்போது வந்து கிட்டத்தட்ட இந்த ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போச்சு இந்த ஜாம்பிஸாக வந்து உள்ளே போனவங்க வெளியே வரும்போது வந்து அப்படியே ஒரு புத்த மனநிலையில் வந்து வெளியே வந்த மாதிரி தான் வந்து இந்த படமே வந்து இருந்தது. ஸோ இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மேபி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து ஓகேவா இருந்ததா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்.